முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஜோதிடம் எதற்காக பார்க்கணும்? பயமுறுத்துவதற்காக அல்ல, பயம் போகிறதுக்காக நம்ம பார்க்குறோம். எந்த கட்டம் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் கட்டம் போட்டிருக்கோம். அதை விட்டுட்டு பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, இல்லைங்களா? ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்களாம் அஷ்டமி சனி வரப்போகுது சார், ராகு கேது இருக்கிறார் சார், குரு 11ஆம் இடத்துல இருக்கார், அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டில் வரப்போகிறார் அப்படின்னு பாதி ஜோதிடம் நீங்களே சொல்லிடுவீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாமா நீங்கள் பயப்படுற ஆள்? இந்த சலசலப்புகளாக நீங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சதம் போயிட்டு வாயான்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்கள். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதீதமான அன்பு, அதீதமான பாசம், அதீதமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நிறைய வந்து தீரும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பை மதிக்க மாட்டாங்க. மேல் அதிகாரிகள் வந்து உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியமோ, அதற்கு உண்டான ரிவார்டோ, அதுக்கு உண்டான ப்ரமோஷனோ கிடைக்காது. அதே மாதிரி தான் தொழிலையும் நீங்கள் கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் உழைச்சா கூட அதற்கான வருமானங்கள் வருமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.